வணக்கம் எல்லோருக்கும். இன்று நாக சதுர்த்தி, நாளைக்கு நாகபஞ்சமி, கருட பஞ்சமி என்பார்கள். அதாவது கருட பஞ்சமி, இன்னைக்கு நாக சதுர்த்தி. முக்கியமாக ஜனன ஜாதகத்தில் ராகு கேதுவுடைய தோஷங்களே அதிகமாக நம்மளை படாத பாடுபடுத்தும். திருமணம், குழந்தை பேரு, அனைத்து வகையும். சதுர் அப்படின்ற நான்கு திசைகளிலும் ராகு கேதுவுடைய தாக்கம். ஒரு கால சர்ப்ப தோஷம், 2-8 ராகு கேது, லக்கணம் 7 ராகு கேது, இந்த மாதிரி இருக்கும்போது 4 வகைகளிலும் இந்த ஒரு ஜென்ம ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷமாகப்பட்டது, சர்ப்பதோஷமாகப்பட்டது. அதாவது நாகதோஷம் பீடிகை பிடித்து எல்லாத்தையும் தடுக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாக சதுர்த்தி, அதன் மறுநாள் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்வார்கள். அப்போ நாகத்திற்கு எதிரி கருடன், நாகத்திற்கு எதிரி கருடன். அதாவது இன்றைக்கு நாகர் வழிபாடு வீட்டிலோ அல்லது குளக்கரையிலோ, அரச மரத்திலோ, பிள்ளையாருக்கு அருகிலோ, சிவாலயத்திலோ அல்லது விஷ்ணு ஆலயத்திலோ இருக்கக்கூடிய நாகர் சிலைகள், 5 தலை நாகர் அல்லது 2ஆக பிணைந்திருக்கும் ஆலிங்க நாகர் என்று சொல்வார்கள். இதற்கு பூஜை முறைகள், காயத்ரி மந்திரங்கள், ஜபங்கள், பூஜகரை அர்ச்சகரை கொண்டோ அல்லது நாமளே முடிந்த அளவில் செய்யலாம். ஒன்றும் அருகில் இல்லை என்றால் வீட்டிலே ஒரு பஞ்சலோகத்திலோ அல்லது வெள்ளியிலோ இருக்கக்கூடிய நாகர், சின்னமான நாகர் சிலைக்கு அபிஷேக ஆதரணை செய்து வழிபாடு செய்து இன்றைக்கு நாளைக்கு கருட பஞ்சமி வழிபாடு செய்ய வேண்டும். ஆமாம், கருடன் தான் நாகத்துடைய எதிரியாகிறார். கருடனுக்கு மட்டும்தான் நாகர் பயப்படுவார். ஆகையினால் இந்த நாக சதுர்த்தியில நாகரை வழிபாடு செய்து அதனுடைய ஆதிக்கத்தையும் அருளையும் பெற்ற அருளோடு கருடனையும் வணங்க வேண்டும். கருடா, இந்த நாகதோஷம் என்னால் தாங்க முடியவில்லை, நாகருடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால் கருடனாகப்பட்டவர் நீ எனக்கு அந்த நாகத்திடம் இருந்து வரக்கூடிய எதிர்மறை விஷயங்களை போக்கி அருள்வாயாக. ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாது என்கிற காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்து கருட வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நாகதோஷம் விலகும். ஆகையால் வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த விசேஷ நாள், இன்றைக்கும் நாளைக்கும் வரும். அவசியம் அனைத்து மக்களும் இதை கடைபிடித்து அருள் பெறுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அடியேன் தன லோகநாதன், ஜோதிடர், பட்டுக்கோட்டை. நன்றி, வணக்கம்.